இந்த ஏதோ மூடி வச்சுருக்காங்க தெரியுதா? அது ஆக்சுவலி ஒரு போர்வெல். தெரியுதா தெரியுதா இது ஒரு போர்வெல். என்ன இப்படி போட்டு மூடி வச்சுருக்காங்களாம். இதை யாரோ ஒரு நல்லவன் செஞ்சுருக்கானே வச்சுக்கோமே. இது எப்படி நடந்திருக்கும்னா, இங்கே ஒரு கூலி இருக்காது, போர்வெல்லாம் என்னன்னே தெரியல. இது எப்படி நடந்திருக்கும்னா, குப்பை இருக்குதுல்ல, இந்த குப்பையை கொண்டு வந்து இங்கே அடைக்க, இதை அடைச்ச விட்டு தீயை வச்சு விட்ருவாங்க. தீயை வச்சு விட்டு இதை 3Dயில் ஸ்கேன் பண்ணேன். ஒரு படி மேலே போய் 3Dயில் ஸ்கேன் பண்ணேன். அப்போ பிளாஸ்டிக்கில் போடுறது வந்து என்ன ஆகுது, உனக்கு இதாகிடுது, வேஸ்ட்டாக போயிடுது. என்ன ஏன்னா ஜனங்களுக்கு 1000 தடவை சொன்னினாலும் புத்தி வராது. ரைட்டா? ஸோ தளம் அறக்கட்டளை ஆணையாளர் மதுரை மாநகராட்சி. சரி சரி இதெல்லாம் நல்ல விஷயந்தான். என்ன ஹைடெக் ஆரைன்றது ஹைடெக்னா ஒரு கேட் சென்டராக என்னன்னு தெரியல. இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் த ஜெனரேஷன்ஸ் தப்பு இங்கே இருக்குது பார்த்தியா? அது ஆக்சுவலி போர்வெல். அதில் ஒரு மூடி போட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மூடி வச்சுருந்தேன். அது கருகி போச்சு. அப்போ இப்படி இருக்கவங்கள என்ன பண்ணுறது? என்ன அதை அழகாக கம்பியை வச்சு கட்டி அங்கிட்டு இங்கிட்டு கட்டி, ஏன்னா இங்கே ஸ்கூல் இருக்குது. வாழ்க வளமுடன். நம்மளால் முடிஞ்சது தான். இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருந்தால் சொல்லு. இது என்ன சொல்கிறேன், அடிப்படையிலேயே வந்து ஒரு 10 மீட்டருக்கு இறங்கும்போது அது செராமிக்கில் இருக்கணும். அப்போ தான் தீ வச்சு விட்டால் என்ன ஆகாதுன்னா, இப்போ இந்த மாதிரி செராமிக்கில் தீ வச்சு விட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஆபத்து வராது. இதை பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம என்ன யோசிச்சினாலும் வேஸ்ட்டு. இதை விட முக்கியமான விஷயத்தை காட்டுறேன் பாரு. அதுக்கு ஒரு மூடி வாங்கி நானே சோத்து பொடி இல்லாமல் இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த மூடியை போட்டு மூடினா இவங்க என்ன செய்யணும்? இங்கே ஒன்று இருந்துச்சு, அதை மூடிட்டாங்க. என்ன அது நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட 2000 பேர் பார்த்துட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க பார்த்து காரி தூக்கிட்டாங்க. ஏன் போடாமல் இருந்தேன்னா, சரி நம்ம ஏரியா வச்சு பாவம் அப்படின்னு போடாமல் இருந்து. இங்கே இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர் கண்ணுக்கு தெரியுதா? இதை தாண்டி ஒன்று இங்கே இருக்கிறது அங்கே ஒரு அரபி பள்ளி ஒன்று இருக்குது. அரபி பள்ளியாக இருந்தால் என்ன, இந்த பள்ளியாக இருந்தால் என்ன, அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடணும். ரைட்டா? மக்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு குணம்னு கேட்டிங்கன்னா, பெரிய வீடு கட்டி வச்சுருப்பேன். என் வீட்டுக்கு முன்னாடி எல்லோரும் உட்காந்து சலாம் போட்டு போகணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், இங்கே வந்து ஒரு அரபி பள்ளி இருக்குது, இங்கே ஸ்பீட் பிரேக்கர் வேணும் கட்டாயமாக. ஏன்னா அங்கே வரதும் குழந்தைங்க தானே. அது தப்பு. என் மாப்பிள்ளை அகராதிக்கு செத்து போய்க்கான். என்ன இந்த மாதிரி அலர் திருவாளை இந்த மாதிரி ஆட்டப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, மண்ணில் போயிட்டாங்க. மீதி இருக்கிறது நானே இன்னும் ஒரு 5 பேர் தான் இருக்கோம். பத்தியா? இப்போ இதில் போகிறாங்க பார்த்தீங்களா? இதில் எவன் என்னைக்கு விழுந்து கீழே விழுந்து போய் சேர போகிறான்னு தெரியல. அது நடக்கிற வரைக்கும் நல்லது. என்ன 200 மீட்டர் இதோ போடுறாங்க. நேற்று என்னையை பிடிச்சி செக் பண்ணுறாங்க காசு இருக்கான்னு. காசு இருந்தால் நான் எதுக்கு இந்த பையன் தூக்கிடுவீங்க? இந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. என்ன போலீஸு அதை திறந்து காட்டுவாங்க. என்னதை திறந்து காட்டுவாங்க? அதில் ஒன்றுமே இல்லையே. நானே ஒரு டம்மி பீஸ். என்ன எவ்வளோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. இது இஸ் கால் த எலிஃபண்ட் ஸ்பீட் பிரேக்கர். இது ஆக்சுவலி ஒரு கால்பா. இந்த ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது. தாண்டி அப்படியே பாண்டியன் நகர் சர்வேல தாண்டி அது ஒரு வீடியோ போட்டு விட்டு ஒரு வெள்ளைக்காரன் என்ன பண்ணான், வீடியோவை பார்த்தேன், காரை கிட்டான். இல்லை இப்படி ஒரு ஊர் இருக்காடா உலகத்தில். இன்றைக்கி தான் ரோடு போடுறாங்க. இந்த வேலைன்னா அன்றைக்கி பண்ணவே இல்லை. அது என்ன செய்வாங்க, இந்த மாதிரி மூடியை திறந்து போட்டு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. சாக்கடை, இந்த எம்ஆர் ராதா சொல்கிற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறான். பாலிடிக்ஸ், சாக்கடை பாலிடிக்ஸ். அது மாதிரி சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் ஆனால் நம்மளோட வேலை என்னென்னா, இந்த ஸ்பீட் பிரேக்கர் இது தேவையில்லை. அது போக இந்த லைட்னிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏன் அது வந்து ஆக்ளூஷன் வாங்க. ஆக்ளூஷன்னா ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் எவ்வளவு லைட்டை வந்து அது உள்ளே எடுக்குதுன்றதை பொறுத்து தான். இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு பாரு, இருக்கிறதே தெரியல பாரு, அப்படியே போய்ட்டு ரிவர்ஸ் வரணும். இதில் என்றைக்கு ஒருத்தன் வந்து சாக போகிறான்னு தெரியல. என்ன பேசாமல் என்ன செய்யலாம், சாவு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் போகலாம். ஏன்னா வட்டம் ஒருத்தன் செத்துக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன அப்புறம் இங்கேருந்து போனால் இதில் ஒருத்தன் டம்மு கொடுக்க போகிறேன் போதையை போட்டு வந்து, அதான் நடக்க போகுது.
என்ன இதே வந்தினா இதில் இடித்து அதில் இடி வாங்கி போய் சேர போகிறேன். அதுதான் நடக்கும். இதுக்கப்புறம் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். இந்த மாதிரி தெரியுதா? ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. அந்த கோடு போட அடி தெரியும். டெல்லியில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 3Dயில் வந்து இதை வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு மூளையை பயன்படுத்தணும். என்ன தெரியுதா? இந்த இருக்கிறது தெரியாது. பாரு, இங்கேருந்து போகிறேன் பாரு, இதில் கோடு போடாட்டி எனக்கு சத்தமாக தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ்க்கு அது வேலையே பண்ணாது. இந்த மாதிரி குழி இருந்தால் கூட தெரியும், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. கொட்ட ஒரு பேப்பர் மாதிரி ஒரு ரோடு. என்ன திஸ் இஸ் பேப்பர் தோசை மாதிரி பேப்பர் ரோடு. ஐ லைக் திஸ். வீடெல்லாம் கீழே போயிட்டே இருக்கும், இவங்க வாழ்க்கை மேலே போய்கிட்டே இருக்கும். ஏடா இப்படி பாலிடிக்ஸ் பேசுகிற? வரட்டும், பிரச்சனை வரட்டும். ஒருத்தனையும் உட்காந்து கட்டிச்சு தூங்கிட்டு போகிறேன்னா இல்லையான்னு பாருன்ட்டு வீட்டில் சொன்னேன். வேணாண்டா, ஆட்டுக்கறி எடுத்துறேன், அது சாப்பிட்றான்னே. சரி, அப்படியே நம்ம அப்படியே ஆர்டர் பண்ணுவோம். இந்த மாதிரி தம்பிகள் வந்து செல்ஃபோனே வாழ்க்கையடா. நம்ம ஏரியா தம்பிங்க நல்லவங்க, அடிக்க மாட்டாங்க. முனியாண்டி கோயில் இந்த ஃபைட் கிளப் மாதிரி டைட் கிளப். நான் ஒரு படம் எடுக்க போகிறேன், அதில் எல்லாமே போதையை போட்டு திருவிழாவுக்கு போகிறாங்க. அதான் கதை. இது வந்து கரெக்டான ஸ்பீடு தம்பி போகிறது.